வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு ரொம்ப விருப்பம், எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லோருக்குமே இல்லையா? வாங்க நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடக்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்மை சுற்றி உள்ள எந்த நபர்களாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களோடு ஒத்தும் உதவியும் மனக்கசப்பு சஞ்சலங்கள் இல்லாமல் வாழ முதலில் முயற்சி செய்வோம். பின்பு அதையே பழக்கமாக்கிக் கொள்வோம். நல்லதே நடக்கும். எப்பவும் இதையே மனதில் நினைப்போம். எனக்கு நான் நல்லதே செய்து கொள்வேன். அது எப்படி? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நீட்டாக இருக்கணும், கவலைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, எதிர்பார்ப்பு எரிச்சல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன தான் இருக்கணும்? அன்பு, இனிமை, மகிழ்ச்சி, நிதானம். இதை நாம் பழகிக்கொள்வோம். நம் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் உன் நித்திய கடன். நம் கடமை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நம்மால் முடிந்தவரை சிறப்பாக செம்மையாக செய்வோம். நம் வாழ்க்கை சிறப்பாகத்தான் போகும். நல்லதுதான் நடக்கும். இன்று எல்லோருமே நல்ல கல்வியில், தொழிலில் சிறப்பாக வரணும்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே நல்லா படிக்கிறாங்க. எல்லோரும் ஆர்வமாக படிக்கின்றார்கள். இது மிக மிகச் சிறப்பு. ப்ளஸ் அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை குழந்தைகளுக்கு பெற்றோரும் இந்த சமுதாயமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம். எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளணும் நல்ல பண்புகளோடு. அதுவும் ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்க பழக்கங்கள், நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய விட்டு கொடுத்தல், நிறைய தியாகம், இதை நாம் பழகி கொடுக்கணும். இதுவரை கண்டிராத மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கும். நல்லதே நடக்கும். பொருள் துறையில் அறம் சார்ந்த முறையில் நிறைய சேர்க்கலாம். தவறே இல்லை. நல்லதே நடக்கும். உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற விவசாய பெருமக்களை மதிக்கணும், வாழ்த்தணும். அவர்களின் வாழ்க்கையின் தரம் மிக உயர்ந்த நிலையில் உயர வேண்டும். இப்படி எல்லோருக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்த்தினாலே நமக்கும் நல்லதே நடக்கும். ஊருக்கும் உலகுக்கும் நல்லதே நடக்கும். எப்பவுமே உடலையும் மனதையும் இளமையாக நினைப்போம், வைத்துக்கொள்வோம். நமக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். பலருக்கும் உதவக்கூடிய தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். எந்த ஒரு விஷயமானாலும் பொறுப்பெடுத்து முன்னின்று செய்து பாருங்கள். வாழ்க்கையில் பல நல்ல பாடங்களை அது கற்றுக் கொடுக்கும். புண்ணியத்தையும் கொடுக்கும். சில இடையூறுகள், தடங்கள் வரும். அதை நாம் சிந்திக்கும் திறனால் சந்திக்க தயாராகி விடுவோம். தேவை உள்ளவர்களுக்கு சிறு உதவி செய்தாலும் அது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். நம்முடைய நகல்தான் நம் குழந்தைகள். குழந்தைகளுக்கு முன் ஒரு பெற்றோர்களாக திறம்பட வாழ்ந்து காட்டணும், நடந்து கொள்ளணும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்டணுங்க. நமக்கு நல்லது, நமக்கு நம்மளுடைய அது நமக்கும் நல்லது, நம் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கும் அதுவே நல்லது. நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். எல்லாமே நல்லதே நடக்கும். நம் எண்ணம் எப்படியோ வாழ்க்கையும் அப்படியே. நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.